அழகி பாப்பா அழகி பாப்பா வந்து ஒரு 10 நாளாக நாங்கள் வீடியோ எடுத்து போடலை. ஏன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டா. கயிறு செயின் அவுத்து செத்த நேரம் அவுத்து விடுவோம், கொஞ்சம் காலார நிற்கட்டும்ன்ட்டு. பின்னாடி பைரவா இருப்பானே, அவங்க வீட்டில் போய் கோழியை போய் கடிச்சிருச்சு. அதனால் அவங்க கொஞ்சம் மன வருத்தம் ஆயிட்டாங்க. யாருக்கும் உள்ளது தானேங்க, அது செத்துடுச்சு, கோழி கடிச்சிட்டா. அதனால் நம்ம கட்டியே போட்டு வச்சுருக்குறோம். என்ன பண்ணுறதுனே தெரில, பயமாக இருக்குது. எப்படி சரியாயிடுவாளா என்னன்னு எனக்கு தெரில. அழகி பாப்பா, தப்பு தானடிம்மா நீ பண்ணது, ரொம்ப பெரிய தப்பு தானே இது. செய்யலாமா? மூஞ்சி மட்டும் சோகமாக வச்சுக்கிறா. தினம் முட்டை போட்டு தான் சாதம் வைக்கிறேன், தயிர் சாதம் வைக்கிறேன். சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்தால் தனியாக தான் வெவிச்சு கொடுக்குறேன். அப்பயும் இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணுறது? இப்போது மாலை போட்டிருக்காங்க, அதனால் ஐயோ சோரிடி, சாரிப்பா, இனிமேல் நான் பண்ண மாட்டேப்பா. ஏண்டிம்மா, சாரி தானே சொல்கிறீங்க அழகி தங்கம்? அதனால் அவுத்து விடாமல் வச்சுருக்கோம். கீரி பூச்சி மருந்து கொடுத்துருக்கோம். அவங்க என்னமோ சொல்கிறாங்க, கடிச்சிருக்கு, கடிச்சு தின்னுடுச்சிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம பாப்பா அப்படி பண்ணாதுன்னு நினச்சேன், பண்ணிடுச்சு. நான் பண்ணுறதுங்க. அழகி அங்கே பொண்ணு, இங்கே பாரு அமலே, அமலுக்குட்டி, விடுங்க பிள்ளைய, விடுங்க, கீழே விடுங்க, விடுங்க விடுங்க. அவள் காலத்துக்கு ஓலை விடுங்களேன், காலத்துக்கு சொல்லுங்க. அமலு இந்தா பா, அம்மாட்ட வா. ஏய் வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வா. அழகி, கொசு கொசு மயிலு கத்து தான் பார்க்குறா. மயில் என்னடா கத்துனுச்சு? என்னடி தங்கம்? மயில்டி இது. இங்கே சவுண்டு விடுது, எங்கே நிற்கிதுன்னு தெரில. வரும். அப்பா சாரிப்பா, இனிமேல் நான் பண்ண மாட்டேப்பா, அந்தமாரி தப்பு பண்ண மாட்டேப்பா. அப்பாட்ட சாரி சொல்லு. அழகிம்மா, அப்பாவுக்கு சாரி சொல்லு. சரி, ஓகே, இனிமேல் வீடியோ போடுறோங்க. பாய். அழகி பாய் சொல்லு. பாய் சொல்லு எல்லாருக்கும்.